வணக்கம் நேயர்களே. இந்திய அளவில் புகழ்பெற்ற பிரபல மூத்த நடிகர் ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. கடந்த சில வருடங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் புகழ்பெற்ற நிறைய முக்கிய பிரபலங்களினுடைய இறப்பு செய்திகள் அடுத்தடுத்து வெளிவந்துகிட்டு இருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய இறப்பு செய்தியானது வெளிவந்துச்சு. சில தினங்களுக்கு முன்னால் இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய மகளான பாடகி பவதாரணி அவர்களினுடைய இறப்பு செய்தியும் வெளிவந்துச்சு. அந்த வரிசையில் இப்போ தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித் அவர்களோடு இணைந்து நடித்த பிரபல மூத்த நடிகரான ரித்துராஜ் சிங் அவர்களினுடைய இறப்பு செய்தியும் வெளிவந்திருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு இளம் இயக்குனர் வினோத் அவர்களினுடைய இயக்கத்தில் அஜித் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் துணிவு. இந்த திரைப்படம் வங்கி கொள்ளையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் மஞ்சு வாரியர், ஜான் கொக்கன் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து 3 வில்லன்களில் ஒருவராக நடிச்சிருந்தவர் தான் மூத்த நடிகர் ரித்துராஜ் சிங். இவருக்கு வயது 59. இந்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் தமிழில் இன்னும் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஒரு தொழிலதிபராக வருவார். இவர் கடத்தப்படுவார். அதுக்கப்புறமா இறுதி காட்சியில் உள்ளாடையோடு உட்கார வைக்கப்பட்டிருப்பார். இந்த காட்சி தான் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இவரை பிரபலமாக்குச்சு. பிரபல பாலிவுட் நடிகரான ரித்துராஜ் சிங் அவர்கள் பாலிவுட்டில் ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அனுபமா அப்படிங்கிற ஒரு தொடரில் நடித்து அந்த கதாபாத்திரம் ஹிந்தி சினிமா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அது மூலமாக தான் ரசிகர்கள் மத்தியில் இவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து தமிழ் சினிமான்னு சொல்லி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற மூத்த நடிகர் ரித்துராஜ் சிங் அவர்களினுடைய மறைவு அவருடைய குடும்பத்தினரையும் சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு.